சாராயம், ரச்சி, கல் எல்லாமே படைக்கப்பட்டிருக்குது. இது வந்து அந்த காலத்தில் நேர்த்தி பார்த்தீங்க சொன்னால் எல்லாம் படைச்சோறு சமைச்சிட்டு படைச்சிட்டு வந்து மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறேன். இதான் வந்து கோயில், சிவகாமி அம்மனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு காளி கோயில். இந்த ஆண்டு இது நடக்குது. இது வந்து 200 வருஷமாக என்ன இப்போ அப்படி அசைவ உணவெல்லாம் படைக்கிறதோ இங்கே. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலி என்று பார்க்க போகிறோம்னா, இணுவில் கோயில் ஒன்று, அதாவது பத்திராளியம்மன் கோயிலில் 200 வருடமாக மச்ச படையில் படைக்கிறோம், அதாவது அசைவ உணவுகள் படைக்கிறோம். இது வந்து கிராமிய வழிபாடு. உங்களுக்கு தெரியும், அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை இந்த ஆக்களில் குற்றங்களை பொறுக்கிறதுக்காண்டி கடவுள்களுக்கு மாமிச உணவு, அசைவ உணவை படைக்கிறது வந்து வளமை. அந்த விதத்தில் இப்போ இணுவில்ல கிட்டத்தட்ட 200 வருடமாக இந்த வழிபாடு நடந்து வருது. அதைத்தான் இந்த காலையில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோ போகலாம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த போகிற காணொலி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லே ஆளில் போடுங்க. அப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணி உங்களோட ஆதரவு தாங்க. அப்படியே காணொலியை திறந்து பார்ப்போம். ஹலோ கேப்ஸ் பாவனையாளர்களே, ஹலோ கேப்ஸ் குழுவினரால் உங்களுக்கு மெகா போனஸ் ஒன்று வழங்கப்படுகிறது. முதல் 50 சாரதிகளுக்கும் 2000 ரூபா அடிப்படையிலான மெகா ஆஃபர் வழங்கப்படுகிறது. அதுவும் 2ஆம் மாதம் 28/2022 மட்டும்தான் இந்த சலுகை வழங்கப்படுறது. எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த அலோ ஆப்ஸை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். என்ன குழம்பு இது? இறைச்சி குழம்பு. இது வந்து இறைச்சி குழம்பு. இதுக்கு வந்து பானையில் வந்து ரச்சி கறி இருக்குது. இது வந்து பேரண்ட்ஸ் கோழியாம். அவள் சொன்ன அக்கா பேரண்ட்ஸ் போட்டு செய்கிறாவாம். அப்படியே நீங்கள் காணொலியை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது அங்கால வந்து மீன் பொடிச்சு வச்சிருக்கணும். இங்கே வந்து மீன் பொடிச்சு கொண்டு இருக்கணும். மீனும் இறாலும் இதில் வந்து ஆட்டிறைச்சி குழம்பு வச்சிருக்கணுமா. எல்லா விதமான மாமிசமும் இங்கே படைக்கிறதாம். ஆனால் உப்பா வந்து மாட்டிறைச்சி வந்து படைக்கிறலையா. முதல்ல வந்து மாட்டிறைச்சி வந்து படைச்சவையலாம். உப்பா வந்து மாட்டிறைச்சி படைக்கலையா. பார்த்தீங்க சொன்னால் எல்லாம் படைச்சோறு சமைச்சிட்டு படைச்சிட்டு வந்து மக்கள் வாங்கி கொண்டிருக்கிறேன்.
வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கேன். பாப்போம் கோயிலுக்குள்ளே போய் பாவம் அப்படியே. ஒரு மடையிலேட்டு ஒரு மடை வாங்கலாம். அதே மாதிரி பிச்சு வாங்கிட்டு போகிறோம். சின்ன சாப்பிட்றது பின்னமாய் கொட்டி குடிச்சா வந்து ஒரு காளி கோயில். இறைச்சி குழம்பு. அந்த இது நடக்குது. இந்த இது வந்து 200 வருஷமா என்ன இப்போ இப்படி அசைவ உணவெல்லாம் படைக்கிறதோ இங்கே. 200 வருஷத்துக்கு மேலே இப்படி ஒவ்வொரு வருஷமும் இந்த செய்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த சிவகாமி அம்மன் கோயில் கழிச்சிட்டு தொடங்க போகுதோ. சரி, இந்த 10 திருவிழா தொடங்க முதல் 10 நாளைக்கு முதல் செய்வினேன். என்ன திருவிழா முடியாது. பங்குனியில் ஒரு தினம் வரும். திருவிழா முடிஞ்சால் அந்த தினங்களுக்கு நாங்கள் மட்டுமில்லை குட்டங்கள் எல்லாம் எல்லாம் சமைச்சு கொண்டு சில பேர் இங்கே வந்து சமைப்பேன் இல்லாட்டி சமைச்சு கொண்டு செய்து கொண்டு வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் கலந்து போடணும். அந்த வேலை நடக்கிறபடியா அதுக்காக வந்து போயிட்டு எடுத்து நான் வாசம் இறைச்சி குழம்பு வாசம் அப்படி இருக்கு. மீன் குழம்பு இதான் வந்து கோயில். சிவகாமி அம்மன் பின்னால் இருக்கிற ஒரு காளி கோயில். இந்த பாருங்க. சாப்பிட வாங்க வர்றாங்க லைன் எல்லாம் வாங்கி இது வந்து குழச்சி கொடுக்குற எல்லாம் பொரியல் மீன் குழம்பு இறைச்சி குழம்பு தான் பொரிச்சு தான் அந்த எல்லாருக்கும் கொடுக்குறது. எல்லாரும் வந்து பேக் கூட இருக்குது. எடுக்க போறேன்
மீன் பொரியல், இறைச்சி கறி, இல்லை கதைக்கிறேன்னா இந்த மாதிரி முட்டை, அடுத்து என்ன ஒரு ஆள் படைக்குது. நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டார் மோகன் வந்து சோறு பரப்பி கொண்டிருக்கிறான். அடுத்தது வந்து கறிகள் அதுக்கு மேலே போடப்படும். இது மீன் பொரியல், இறால் பொரியலும் இருக்கு. இது என்ன குழம்பாம்மா? கோழிக்குழம்பு. கோழிக்குழம்பு. இது வந்து கோழிக்குழம்பு. இது இது பேர் சொல்லிடா சொல்லிடா. இது வந்து சாராயம். இது வந்து எனக்கு புறமேற்றி ஊதுபத்தியெல்லாம் கொளுத்திட்டு வந்து வந்து வழி கும்பிட்டு பூசை நடந்து தேவாரம் பாடித்தான் வந்து இனி எல்லாருக்குமே இது பிரசாதம் இது வழங்கப்படும். ஐயா ரெண்டு விடுங்க
சாப்பாடு வந்தபடி என்னத்தையா அடிக்கலாம் ஐயோ வெயிட் பண்ணுமா பாருங்க மக்கள் வந்து அடிபட்டு வாங்கினேன். பாருங்க